இதில் நிறைய வேலைப்பாடுகள். இதில் வந்து கிரீடத்திலேயே உங்களுக்கு ஏகப்பட்ட டிசைன்ஸ் இருக்குது. இகோ டிசைன், மீனாட்சி கிரீடங்களில் இகோ டிசைன். இது ஸ்டார்டிங் ரேட் வந்து உங்களுக்கு 150லேருந்து இருக்குது. இதில் வந்து 2 கலர் இருக்குது, 150 இருக்குது, 200 இருக்குது. இந்த உங்கள் கோல்டு வந்து உங்களுக்கு 200 ஆகுது. கல் பகிச்சது சின்ன பிள்ளைங்களுக்கு 3 வயசு 2 வயசுக்கு மீனாட்சி கிரீடங்கள் போடுவாங்க. இது மீனாட்சி கிளிகள் உங்களுக்கு வெவ்வேறு கலைகள் இருக்குது. 5 கலர் இருக்குது. ரொம்ப கம்மியான ரேட்டு 85 ரூபா. 85 ரூபா இதோட ரேட்டு. முன்னாடி வந்து இதோட ரேட் வந்து 150 ரூபா. பாதிக்கு நாங்கள் கம்மி பண்ணியிருக்கோம். 85 ரூபாய்க்கு இப்போ நாங்கள் கொடுக்குறோம். இது மீனாட்சியோட உடையல். இது வேஷத்துக்குள்ள ஜாக்கெட்டு, இடுப்பு மடிப்பு. இது 4மே உங்களுக்கு சேர்ந்து ஒரு செட்டு. இந்த செட்டும் வந்து உங்களுக்கு ஸ்டார்டிங் ரேட் வந்து 500 ரூபா ஆகுது. சாமிக்குள்ள நகை செட்டு, மீனாட்சிக்குள்ள மாலை, ஆண்டாள் மாலை மாதிரி. இதுக்கு வந்து மீனாட்சிக்கு உள்ள அந்த கிரீன் கலர் பேஸ்ட் ஆமாம். கருப்பசாமி வேஷத்துக்குள்ள வந்து உங்களுக்கு இந்த மாதிரி தலப்பா செட்டை போட்டுக்கலாம். டவுசர் சின்ன பசங்களுக்கு 2 வயசு 3 எல்லா சைஸ் இருக்குண்ணா. இது வந்து உங்களுக்கு மீனாட்சி விக்கு. மீனாட்சிக்கு அந்த விக்கு வாங்குவாங்க. இது வந்து சிவன் விக்கு. ஆமாம், ஜடை பண்ணி உங்களுக்கு ஜட முடியோட வந்துடும். இது உட்ராத்தம். ஆமாம் மக்களே, இப்போ ஏப்ரல் மாதம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இன்னும் கொஞ்ச நாளில் நம்ம மதுரையில் சித்திரை திருவிழா கோலாகலமாக ஆரம்பிக்க போகுது. இங்கே வந்து குழந்தைகள், அப்புறம் வந்து பெண்கள், இவங்கெல்லாம் வந்து மதுரை மீனாட்சி அம்மன் உருவத்தில், அதாவது அந்த அலங்காரம் வந்து பண்ணிக்கிட்டு மதுரையில் ஊர்வலமாக வருவாங்க திருவிழா நேரத்தில். ஸோ இந்த மீனாட்சி அம்மன் அலங்காரம் செய்ய தேவையான பொருட்கள் எல்லாமே கிடைக்கின்ற ஒரு கடையை தான் இப்போ நம்ம வந்து பார்க்க போகிறோம். இந்த கடை நம்ம மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் பக்கத்தில் தாங்க இருக்குது. கிழக்கு கோபுரம் வந்தீங்கன்னா உங்களுக்கு நந்தி சிலை இருக்கும். நந்தி சிலை பக்கத்தில் வந்து புது மண்டபம் இருக்கும். அந்த புது மண்டபம் தாண்டி 2 பில்டிங் தாண்டி வந்தீங்கன்னா உங்களுக்கு குன்னத்தூர் சத்திரம் இருக்கும். இந்த குன்னத்தூர் சத்திரத்தில் தான் ஸ்ரீனிவாஸ் கோல்டு கவரிங் அப்படிங்கிற கடை இருக்குது. இது வந்து 150வது நம்பர் கடை. நீங்கள் உள்ளே நுழைஞ்சு நீங்கள் மேலே வந்து பார்த்துக்கிட்டே வாருங்க, அந்த போர்டு வந்து தெரியும். உள்ளே நுழைஞ்சு 4வது கடை தாங்க. இடதுபுறம் சரி வலதுபுறம் சரி 2க்குமே அந்த கடை இருக்குது. ஷாப் நம்பர் வந்து 150, கடை எண் வந்து 150. வணக்கம்ண்ணே. இப்போ நம்ம கடையில் வந்து என்னென்ன, இப்போ வந்து மீனாட்சி சித்திரை திருவிழாவுக்கு மீனாட்சி வேடம் போடுவாங்க. அந்த வேஷத்துக்குள்ள அலங்கார ஐட்டம் வந்து இந்த வாட்டி நாங்களே மேனுஃபேக்சர் பண்ணி நாங்களே ப்ரொடியூஸ் பண்ணுறோம். இப்போ வந்து மக்களுக்கு கொஞ்சம் ரேட்டு கம்மியாக கொடுக்கணும், கொஞ்சம் பெஸ்ட்டான ஐட்டம் கொடுக்கணும், குவாலிட்டியான கொடுக்கணும். அதுக்காண்டி நம்ம இந்த ஐட்டம் ரெடி பண்ணியிருக்கோம். அதை எடுத்து ஒன்று எடுத்து காமிக்க போகிறோம். அதுதான் அந்த தொகுப்பில் பார்ப்போம். கண்டிப்பாக. இது வந்து மீனாட்சி கிரீடங்கள். நம்ம கலர் வேரியண்ட் ஆகும். உங்களுக்கு 5 கலர்ஸ் இருக்குது. கோல்டு, பச்சை, சில்வர் கலர்ஸ் இருக்குது. மெயினானது கோல்டு தான். உங்களுக்கு மீனாட்சி கொண்டேனாவே அந்த கோல்டு கலர் தான் உங்களுக்கு. இதுக்கு வந்து உங்களுக்கு 20 ஏஜ் அந்த பையங்களுக்கு உள்ளது. சின்ன பிள்ளைங்களுக்கு வேணால் சின்ன பிள்ளைங்களுக்கு சைஸ் இருக்குது. இது ஸ்டார்டிங் சைஸ் 3 வயசுலேருந்து இருக்குது. 3 வயசுலேருந்து இருக்குது. இது வந்து உங்களுக்கு வேடம் போடுறதுக்கு உள்ள கிரீடங்கள். இது வந்து உங்களுக்கு ஆமாம் கலர்ஸ் இருக்குது. இதுக்கு வந்து உங்களுக்கு ஸ்டார்டிங் ரேட் வந்து 600 ஆகுது. ஆமாம், அப்படியே கிரீடம் மட்டும் உங்களுக்கு 600 ரூபா ஆகும். இதில் வந்து கிரீடத்திலேயே உங்களுக்கு ஏகப்பட்ட டிசைன்ஸ் இருக்குது. இகோ டிசைன், மீனாட்சி கிரீடங்களில் இகோ டிசைன். இது வந்து உங்களுக்கு 450. இது வந்து பின்னாடி வெல்கோ வச்சு நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி மாட்டுறது. ஆமாம், பெல்ட் மாதிரி வச்சு மாட்டுறோம். நான் வளையும். இது ஸ்டார்டிங் ரேட் வந்து உங்களுக்கு 150லேருந்து இருக்குது. 150 ரூபாலேருந்து இருக்குது. 150 காமிக்குவேன். இந்த இருக்குது அடுத்த கிரீடம். இந்த பச்சை கலர் 150ன்னு சொன்னாலே அது இந்த கிரீடம் தான். 150 ஆகுது. ஆமாம், பட்ஜெட் கிரீடம். இதில் வந்து 2 கலர் இருக்குது. 150 இருக்குது, 200 ரூபாயில் இருக்குது. இந்த உங்கள் கோல்டு வந்து உங்களுக்கு 200 ஆகுது. ஆமாம், கோல்டு இது உங்களுக்கு 200 ஆகும். இதோட கொஞ்சம் ரேட்டு கொஞ்சம் கூட, கொஞ்சம் நல்ல மெட்டீரியலாக இருக்கணும். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி மெட்டீரியல் வரும். இந்த மாதிரி மெட்டீரியல் வரும். நல்லா கொஞ்சம் கிராண்டாக ஸ்டோன் வச்சு உங்களுக்கு அதே வெல்கோ டைப்பில் வச்சு கொஞ்சம் நல்ல வித்தியாசமாக இருக்கும். கொஞ்சம் அழகாக இருக்கும். இதுக்கு வந்து உங்களுக்கு 350, 300 ரூபாயும் இருக்குது. ஆமாம், மீடியமான பட்ஜெட் 300 ரூபாய் வேணால் 300 ரூபாயும் இருக்குது. இதே சேம் சைஸு. கல் பகிச்சது சின்ன பிள்ளைங்களுக்கு 3 வயசு 2 வயசுக்கு மீனாட்சி கிரீடங்கள் போடுவாங்க. அந்த மாதிரி சின்ன பிள்ளைங்களுக்கு கல் பகிச்ச மாதிரி. இது வந்து உங்களுக்கு 350 ஆகுது. ஆமாம், அது முருகனுக்கு உள்ள வேடங்கள். முருகனுக்கு, கருப்பசாமிக்கு, அந்த மாதிரி இருக்கு. கருப்பசாமிக்கு ஆமாம், மீனாட்சி அம்மன், கருப்பசாமி அனைத்தையும் பார்ப்போம். இது மீனாட்சி கிளிகள். உங்களுக்கு வெவ்வேறு கலைகள் இருக்குது. 5 கலர் இருக்குது. 4 கலர் இருக்குது. இல்லை உங்களுக்கு என்ன கலர் வேணாலும் இருக்குது. இது வந்து உங்களுக்கு பெஸ்ட்டான ரேட்டு. இந்த வாட்டி ரொம்ப பெஸ்ட்டான ரேட் பண்ணியிருக்கோம். ரொம்ப கம்மியான ரேட்டு 85 ரூபா.
85 ரூபா இதோட ரேட்டு. முன்னாடி வந்து இதோட ரேட் வந்து 150 ரூபா. பாதிக்கு பாதி நாங்கள் கம்மி பண்ணியிருக்கோம். 85 ரூபாய்க்கு இப்போ நாங்கள் கொடுக்குறோம். தெரியல, நாங்கள் 85 ரூபாய்க்கு கொடுக்குறோம். இது வந்து மீனாட்சிக்குள்ள ஜஸ்ட் மீனாட்சி வேஷத்துக்குள்ள கிளாத்து. உடையல் இது மீனாட்சியோட உடையல். இது வந்து மீனாட்சிக்குள்ள சாமிக்கு வேஷத்துக்குள்ள ஃபேண்ட்டு அழகாக உங்களுக்கு ஒன்று ஒன்று மடிப்பு வச்சு அவ்வளோ பார்த்து பார்த்து பண்ணியிருப்போம். இது வந்து மீனாட்சிக்குள்ள ஜாக்கெட்டு, வேஷத்துக்குள்ள ஜாக்கெட்டு. இது வேஷத்துக்குள்ள ஜாக்கெட்டு. இது வந்து இடுப்பு மடிப்பு. ஆமாம், இது வந்து மாகாப்பு உங்களுக்கு. இது மாகாப்பு. இது 4மே உங்களுக்கு சேர்ந்து ஒரு செட்டு. இந்த செட்டும் வந்து உங்களுக்கு ஸ்டார்டிங் ரேட் வந்து 500 ரூபா ஆகுது. ஆமாம், ஸ்டார்டிங் 4மே சேர்த்து உங்களுக்கு 500 ரூபா தான் ஆகுது. 4மே சேர்ந்துதான் ஒரு செட்டு. ஆமாம், பட்டு ஸ்டார்டிங் கிளாத்தில் பண்ணுறது. இதில் வந்து உங்களுக்கு 2 கலர் வரும், லைட் பச்சை டார்க் பச்சை 2 கலர் வரும். உங்களுக்கு எது வேணுமோ அது வாங்கிக்கலாம். இது செட்டு ஸ்டார்டிங் ரேட் 500 ரூபால இருந்து இருக்குது. உங்களுக்கு இதில் வந்து நத்து, புல்லாக்கு, மூக்குத்தி 3 ஐட்டம் வந்துடும். இதில் 3 ஐட்டம் வந்துடும். உங்களுக்கு செட்டு வந்து சின்னது பெருசு 2 சைஸுமே இருக்குது. மூக்குத்தி மீனாட்சிக்குள்ளது இது வந்து உங்களுக்கு செட்டே 50 ரூபா தான் ஆகுது. 3மே சேர்ந்து நத்து, புல்லாக்கு, மூக்குத்தி 3மே சேர்ந்து 50 ரூபா தான் ஆகுது. இதில் வந்து கலர்ஸ் வந்து 5 கலர்ஸ் இருக்குது. இது வந்து மீனாட்சிக்குள்ளே அந்த க்ரீம் போடுவாங்க. இது ப்ளூ கலரு, கருப்பு சாமிக்கு கிருஷ்ணனுக்கு இந்த மாதிரி போட்டுக்கலாம். இதுக்கு வந்து மீனாட்சிக்கு உள்ள அந்த க்ரீன் கலர் பேஸ்ட் ஆமாம். உங்களுக்கு வந்து இது வந்து வறுத்தாலும் அந்த உங்களுக்கு அந்த பெயிண்ட் போகாது. ஒரு 5 ஹவர்ஸ் 8 ஹவர்ஸ் அது தாராளமாக நிற்கும். இது மீனாட்சி மாலை இந்த வாட்டி நாங்களே கொஞ்சம் ரெடி பண்ணது. மீனாட்சிக்குள்ள மாலை, ஆண்டாள் மாலை மாதிரி சைடு மாலை. இது வந்து உங்களுக்கு மாலை வந்து 150 ஆகுது. அடுத்து வந்து கருப்பசாமி வேஷத்துக்குள்ள செட்டு பார்க்கலாம். கருப்பசாமி வேஷத்துக்குள்ள வந்து உங்களுக்கு இந்த மாதிரி தலப்பா செட்டு போட்டுக்கலாம். ஆமாம், தலப்பா செட்டு. ஆமாம், ஒன்று ஒரு டிசைன்ஸ் வரும். இது வந்து உங்களுக்கு பேசிக்கு டவுசர் சின்ன பசங்களுக்கு அந்த கருப்பசாமி வேஷத்துக்கு போட்டுறேன். ஆமாம், ஜெஸ்ஸு. இது வந்து தலை கட்டுற துணி. இது வந்து கழுத்துக்கு போட அந்த சாலு, கழுத்துக்குள்ள சாலு இருக்கு. அதுக்கடுத்து சாமிக்குள்ள டவுசர் சின்ன பசங்களுக்கு 2 வயசு 3 எல்லா சைஸும் இருக்கு நம்மகிட்ட. 2 வயசு 3 வயசுல இருந்து இருக்கு. 2 வயசு 3 வயசுல இருந்து இருக்கு. இது வந்து உங்களுக்கு ஸ்டார்டிங் ரேட் வந்து என்னன்னா, இந்த டவுசரு, இந்த தலை கட்டுற துணி, இந்த கழுத்துக்கு போட துண்டு 3மே சேர்த்து உங்களுக்கு வந்து 250 ஆகுது. 250 ஆமாம். குவாலிட்டி கொஞ்சம் லைஃப் இருக்கும். இந்த ஸ்டார்டிங் கிளாத் அது வந்து வெல்வெட்டு. இது வந்து ஸ்டார்டிங் கிளாத்து. இது வந்து உங்களுக்கு டவுசரு ப்ளஸ் தலை கட்டுற துணி ப்ளஸ் வந்து இந்த துண்டு, இந்த துண்டும் இந்த 3மே சேர்த்து உங்களுக்கு அதே சேம் ரேட்டு தான். 250 3மே சேர்ந்து 2 குவாலிட்டிக்கு உங்களுக்கு எது வேணுமோ எடுத்துக்கோங்க. அதுக்கடுத்து சாமிக்குள்ள கருப்பு சாமிக்குள்ள தண்டைகள் இருக்குது. இது கருப்பு சாமிக்குள்ள தண்டை. இது கருப்பு சாமிக்குள்ள குண்டலம் தோடு. ஆமாம், குண்டலம் தோடு கிடைக்கும். இல்லை கருப்பு சாமிக்கு உட்ராட்ச தோடு வேணால் உட்ராட்ச தோடும் இருக்குது. சிவனுக்கும் நீங்கள் போட்டுக்கலாம். அந்த உட்ராட்ச தோடு சிவனுக்கும் போட்டுக்கலாம், கருப்பு சாமிக்கும் போட்டுக்கலாம். இல்லை இதில் பீட்ஸ் வச்சு வேணால் ஒயிட் கலர் பீட்ஸ் வச்சுலாம் இருக்குது. ஒயிட் கலர் பீட்ஸ் வச்சு இருக்குது, கோல்டு பீட்ஸ் வச்சு இருக்குது. இல்லை கருப்பு சாமிக்கு கிரீடங்கள்னு பார்த்தோம்னா இந்த மாதிரி கிரீடங்கள் இருக்குது. கருப்பு சாமிக்கு இந்த மாதிரி கிரீடங்கள் இருக்குது. இதோட ரேட்டு வந்து உங்களுக்கு 350 ஆகுது. 350 தான் இதோட ரேட்டு. எல்லாமே சேம் ரேட்டு தான். வாங்க வந்து லெஸ் பண்ணி போட்டுக்கோங்க. இது வந்து சாமிக்கு கருப்பு சாமிக்கு ஒட்டுற ஸ்டோன் வச்ச கிரீடம். ஆமாம், கருப்பு சாமிக்கு வச்சுக்கலாம். இது வந்து உங்களுக்கு அது மேலே இந்த மாதிரி வந்துடும். கருப்பு சாமிக்கு உள்ளது. இது வந்து உங்களுக்கு 450 ஆகுது. 450 சைஸ் வாயாக இருக்குது. 350 ரூபாலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. இது எலுமிச்சை மாலை இருக்குது. பால் இது வந்து உங்களுக்கு வந்து 150 ஆகுது. 150 ஆகுது. இது வந்து மீனாட்சி கொண்டை. மீனாட்சிக்கு அந்த ஃபுல் கிரீடம் அந்த மாதிரி வைப்பாங்க, ஒட்டுற மாதிரி. இது வந்து உங்களுக்கு தனியாக சைடில் மட்டும் வச்சு பூ சுற்றிக்கிறது. இதில் வந்து 5 கலர் இருக்குது.
5 கலர்ஸ் இருக்கு. இதில் வந்து 10 வயசு 15 வயசு 8 வயசுக்கு இந்த மாதிரி வச்சுக்கலாம். இல்லை ரொம்ப சின்ன 2 வயசு 3 வயசுக்கு வேணுனாலும் அந்த சைஸ் இருக்கு, சின்ன சைஸ். இதோட ஸ்டார்டிங் ரேட் வந்து உங்களுக்கு 150 ஆகுது. இதோட ரேட் வந்து உங்களுக்கு 250 ஆகுது. இது கருப்பசாமிக்கு உள்ள அருவா. இது வந்து உங்களுக்கு ஸ்டார்டிங் ரேட் வந்து 100 ரூபாலேருந்து இருக்கு. இந்த சைஸ் வந்து உங்களுக்கு 130 ரூபா ஆகுது. இது வந்து உங்களுக்கு பிளேவுட் தான். இந்த சைஸ் வந்து 130 ஆகுது. இதோட சின்ன சைஸ் வந்து உங்களுக்கு 100 ரூபாலேருந்து இருக்கு. 100 ரூபாலேருந்து கிடைக்கும். எத்தாப்புல பார்த்துக்கோங்க. ஆமாம், இது வந்து மீனாட்சி டாலர், மீனாட்சி பதக்கம்னு சொல்லுவாங்க. ஆமாம், மீனாட்சி பதக்கம் வெவ்வேறு சைஸில் வரும். இதில் உங்களுக்கு ரவுண்டு இருக்குது, ஓவல் வேணால் ஓவல் அவைலபிள் இருக்குது. இதில் உங்களுக்கு ஸ்டார்டிங் ரேட் வந்து உங்களுக்கு 150 ஆகுது. 150 ஸ்டார்டிங் ரேட்டு 150. 100 ரூபா கூடும் சைஸுக்கு. அவ்வளோதான் சைஸுக்கு 100 ரூபா கூடும். உங்களுக்கு ஸ்டார்டிங் ரேட் வந்து இது வந்து பெஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு இது வந்து எல்லாம் யூஸ் பண்ணுறது பெஸ்ட்டாக இருக்கும். 150. 150. பெரிய டாலருங்களா? அது எவ்வளோ ஆகும்? பெரிய டாலர்னா உங்களுக்கு இந்த சைஸ் ஆகும், 250 ஆகுது. 250. ஆமாம், இது வந்து 350. ரொம்ப பெரிய டாலர் 350 ரூபா ஆகுது. சாமிக்குள்ள நகை செட்டு, சாமி வேஷத்துக்கு போட்டுக்கலாம், சாமி சிலைக்கு அலங்காரம் பண்ணிக்கிறது. இது வந்து உங்களுக்கு ஸ்டார்டிங் ரேட் வந்து 1000 ரூபா ஆகுது. 1000 ரூபா 2 செட்டு, ரெண்டுமே சேர்ந்து 1000 ரூபா ஆகுது. 3 அடுக்கு இருக்கு. இது வந்து ஜாஸ்தியாக யூஸ் பண்ணுவாங்க சாமி வேஷத்துக்கு. இது வந்து உங்களுக்கு இந்த வாட்டி 2026க்கு மட்டும் இந்த ரேட்டு. 2026 மட்டும் தான். ஏன்னா அதுக்கடுத்த ரேட்டு கூடிடுச்சு, என்கிட்ட ஸ்டாக் இருக்குது. அதனால 2026 மட்டும் நான் இந்த ரேட்டு கொடுக்குறேன். அதுக்கடுத்து முடியுமா என்னன்னு தெரியாது. என்ன ரேட்டுனா, இப்போ போன வருஷம் சேல்ஸ் பண்ண ரேட் வந்து 1100 ரூபா. இந்த வாட்டி நான் சொல்கிற ரேட் வந்து 650, 650. 650 ரூபா இந்த செட்டுமே கொடுக்கலாம். இந்த வருஷம் மட்டும் 3மே சேர்ந்து 650 கொடுக்கலாம். இதில் வந்து உங்களுக்கு கலர்ஸ் இருக்குது, ஒயிட்டு, ரோஸு, ரெட்டு, மல்டி, பிங்க் மல்டி, எல்லா கலர்ஸ் இருக்குது. இதில் 650 தான். 3மே சேர்ந்து 650 தான். ஆமாம், இது ஆன்லைனில் வந்து பார்த்துட்டு வரவங்களுக்கு மட்டும்தான், எல்லாத்துக்கும் கிடையாது. ஆன்லைனில் வந்து பார்த்துட்டு வரீங்களா, அது வந்து மதுரை கடையில் பார்த்துட்டு வரும்போது நீங்கள் சொன்னால் நாங்கள் இந்த ரேட்டு கொடுப்போம். ஏன்னா எல்லாத்துக்கும் இந்த ரேட்டு கொடுக்க முடியாது. சொன்னீங்கன்னா ஆன்லைனில் பார்த்துட்டு வந்து இந்த ரேட் பார்த்தோம் சொன்னீங்கன்னா இந்த ரேட்டை நாங்கள் கொடுப்போம். ஓகேங்களா? அது அண்ணனுக்காண்டி கொடுப்போம். இது வந்து உங்களுக்கு கருப்பசாமிக்கு, மீனாட்சிக்கு, முருகனுக்கு போடலாம். முருகனுக்கு மெயினானது இந்த கிணறுகள். இது வந்து உங்களுக்கு 450 ரூபா ஆகுது. 450 ஆகுது. ஃபுல் ஸ்டோன் வச்சு உங்களுக்கு வந்துடும். இது இந்த வாட்டி கொஞ்சம் ஸ்பெஷலாக பண்ணியிருக்கு. இந்த வாட்டி மீனாட்சிக்கு வச்சுக்கலாம், முருகனுக்கு வைக்கலாம், பெருமாளுக்கு, எல்லா வேடத்துக்கும் பொருத்தும். பொதுவானது. ஸ்டோன் கிடையாது, ஃபுல்லாக கிளாத்து ஜெமிக்கி டிசைன். கொஞ்சம் கிராண்டாகும். ஆமாம், நேச்சுரலாக உங்களுக்கு தெரியும், நேச்சுரல் கோல்டு மாதிரி இருக்கும். இது வந்து உங்களுக்கு ரேட் வந்து 180 ஆகுது. 180. ஆமாம், இது வந்து வேடத்துக்குள்ள விக்கு. இது வந்து உங்களுக்கு மீனாட்சி விக்கு. மீனாட்சிக்கு அந்த விக்கு வாங்குவாங்க, அந்த விக்கு. இது வந்து உங்களுக்கு சைஸ் வாரியாக இருக்குது. 0 சைஸ்லேருந்து 10 சைஸ் வரைக்கும் இருக்குது. ஆமாம், இது ஸ்டார்டிங் ரேட் வந்து உங்களுக்கு 150 ஆகுது. ஆமாம், அவ்வளோதான். 3 வயசுக்கு 4 வயசுக்குன்னா 150 ஸ்டார்டிங் ரேட்டு. 150. ஆமாம், இது வந்து ஸ்டார்டிங் ரேட் வந்து 150. முன்னாடி வந்து இங்கே இருக்கும், இங்கே எலாஸ்டிக்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்க. ஆமாம், இது வந்து சிவன் விக்கு. ஆமாம், ஜடை பண்ணி உங்களுக்கு ஜடை முடியோட வந்துடும். மேலே வந்து இது வந்துடும். இதில் வந்து உங்களுக்கு மேலே உட்ராசம் மாட்டுறனால அந்த உட்ராசம் மாட்டிக்கலாம். மேலே வந்து இந்த மாதிரி உட்ராசம் மாட்டுறதுனால உட்ராசம் மாட்டிக்கலாம். ரொம்ப அழகா இருக்கும். ஆமாம், சிவனுக்குள்ளது. இது 350. இது உட்ராச்சம். இது உட்ராச்சம் பிரேஸ்லெட்டாகவும் போட்டுக்கலாம். ஆமாம், உங்களுக்கு சாமிக்கு இந்த இடத்துல கைக்கு கட்டுறது, அதுக்கடுத்து இந்த இடத்துல கட்டுறதுனால உங்களுக்கு இந்த இங்கேயும் போட்டுக்கலாம். இந்த சாமிக்கு சிவன் விக்குக்கு மாட்டுறதுனாலும் மாட்டிக்கலாம். இது வந்து எலாஸ்டிக் டைப்பு தான். ஒரு பீஸ் வந்து 50 ரூபா ஆகுது. 50 ரூபா ஆகுது.
ஒரு பீஸ் வந்து 50 ரூபா. 50 ரூபா. இப்போ வந்து கழுத்துக்கு போற மாதிரி இல்லையா? கழுத்துக்கு போடுற மாதிரி இருக்கு. உட்ராட்ச மாலையாகவும் இருக்கு. திராட்சை மாலை. உட்ராட்ச மாலையில உங்களுக்கு வெரைட்டிஸ் ஜாஸ்தியாக இருக்கா காமிக்கேன் தனியாக உங்களுக்கு. லாஸ்ட்டாக காமிக்கேன் உட்ராட்ச மாலையில். மாலையா இருக்கு. இப்போ ஒண்ணு மட்டும் நம்ம வந்து சிங்கிள் பீஸ் இருக்கு. சிங்கிள் பீஸ்னாலும் இருக்கு. ஆமாம், இந்த மாதிரி போட்டுக்கலாம். இது கையை கட்டியே வந்துடும். இது என்ன ரேட் வருங்க? இது வந்து உங்களுக்கு 100 ரூபா இருக்கு. 100 ரூபாய்க்குள்ள கிடைக்கும். கை தாப்புல மீனாட்சிக்கு உள்ள கைப்பெட்டி. கைப்பெட்டியா? ஆமா. கைக்கு கட்டுறதா? கைக்கு கட்டுறது, இந்த இடத்துல கைக்கு கட்டுறது. உங்களுக்கு டிஃப்ரெண்ட் டிசைன் ஒரு 10 டிசைன் இருக்கு. கைப்பெட்டியாக கட்டிக்கலாம். மீனாட்சிக்கு உள்ளது. இது வந்து உங்களுக்கு செட்டு வந்து 80 ரூபா ஆகுது. 80 ரூபா. 2 பீஸ் சேர்ந்த செட்டு வந்து இருக்குமா? ஆமாம் 80 ரூபா ஆகுது. ஜோடி 80 ரூபா. ஆமாம், இதில் டிசைன்ஸ் இருக்குது உங்களுக்கு. எந்த சைஸ் வையாக இருக்குது. செட்டு 80 ரூபா ஆகும். இந்த கடை நம்ம மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் பக்கத்துல தாங்க இருக்கு. கிழக்கு கோபுரம் வந்தீங்கன்னா உங்களுக்கு நந்தி சிலை இருக்கும். நந்தி சிலை பக்கத்துல வந்து புது மண்டபம் இருக்கும். அந்த புது மண்டபம் தாண்டி 2 பில்டிங் தாண்டி வந்தீங்கன்னா உங்களுக்கு குன்னத்தூர் சத்திரம் இருக்கும். இந்த குன்னத்தூர் சத்திரத்துல தான் ஸ்ரீனிவாசா கோல்டு கவரிங் அப்படிங்கிற கடை இருக்குங்க. ஸ்ரீனிவாசா கோல்டு கவரிங். இது வந்து 150ங்க. அந்த கடை எண் வந்து 150. இந்த குன்னத்தூர் சத்திரத்துல உள்ள போனீங்கன்னா உங்களுக்கு இடதுபுறம் வந்து இருக்கு, வலதுபுறமும் இருக்கு. மறுபடியும் சொல்றேன், இந்த கடை எண் வந்து 150 இருக்குங்க. நீங்க 150 ஞாபகம் வச்சுக்கோங்க.